Students, good evening. இப்போ நம்ம next பார்க்க போகிற topic lenses. A transparent material bound by two surfaces of which one or both surface or spherical forms a lens. இப்போ lens அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு spherical surface இந்த மாதிரி ரெண்டு spherical surface-ஆக இருக்கலாம் அல்லது ஒன்று மட்டும் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக நல்லா வச்சுக்க. இது வந்து ரெண்டு சர்ஃபேஸும் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த லாஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு சைடு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்குது. இது ரெண்டுமே எல்லாமே லென்ஸ் தான். எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்ட் பை டூ சர்ஃபேசஸ். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன? A lens may have two spherical surfaces bulging outwards. Such a lens called a convex lens, simply called convex. It's thicker at the middle. இது பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. மிடில் திக்காகவும் எஜ்ஜில் ரொம்ப தின்னாகவும் இருக்கும். இதுக்கு பேர் கான்வெக்ஸ் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கான்கேவ் லென்சஸ். A lens has two spherical surfaces curved inwards. அதாவது சென்டரில் ரொம்ப தின்னாகவும் எட்ஜஸில் ரொம்ப திக்னஸ் அதிகமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் கான்கேவ் லென்சஸ். இது வந்து லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். இதுக்கு பேர் டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லலாம் அல்லது கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கான்கேவ் லென்ஸ். மிடில் தின்னாகவும் எட்ஜஸில் திக்காகவும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். பிளானோ கான்வெக்ஸ் அண்ட் பிளானோ கான்கேவ் லென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளானோ கான்வெக்ஸ் மீன்ஸ் இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் அ பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பிளான். அதாவது இந்த 2.2ல் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணுது, தேர்டு டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணுது. பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்து பார்த்தா பிளானோ கான்கேவ், அதாவது ஒரு சைடு பிளானாகவும் இன்னொரு சைடு கர்வ்டு சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிளானோ கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்னால் சென்டரில் வந்து திக்காகவும் எட்ஜில் தின்னாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ். ஒரு சைடு வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் ஒரு சைடு வந்து அதாவது பிளைன் சர்ஃபேஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிளானோ கான்வெக்ஸ். பிளானோ கான்கேவ் மீன்ஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது சென்டரில் வந்து தின்னாகவும் எட்ஜில் திக்காகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்கேவ்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சைடு பிளானாகவும் இன்னொரு சைடு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளானோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், லென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். அதில் இங்கே கொடுத்துருக்கேன். லென்சஸ்னால் என்ன, கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, கான்கேவ் லென்ஸ்னால் என்ன. அதுக்கு அடுத்த டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளானோ கான்வெக்ஸ் அண்ட் பிளானோ கான்கேவ் லென்சஸ். நம்ம பார்த்தது கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, கான்கேவ் லென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஒரு சைடு பிளானாகவும் ஒரு சைடு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் இருக்கும். அதே மாதிரி பிளானோ கான்கேவ் அப்படிங்கிறதும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர். ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டு தான் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. The central point of the lens is called optical center. இதுதான் வந்து ஆப்டிக்கல் சென்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்க. இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன? இதுதான் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்பியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த ஸ்பியரோட சென்டர்னு இருக்குமா, அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு லென்ஸ் அப்படிங்கிறது டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் இருக்கும். ஈச் ஆஃப் தீஸ் சர்ஃபேசஸ் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர். இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு
ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஒரு பார்ட்டாக இருக்குது, ஸ்பியரோட ஒரு பார்ட். இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பியரோட சென்டரை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம், இந்த ஸ்பியரோட சென்டரை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு லென்ஸ்னு எடுத்துட்டோம்னா 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது, மறந்துடாதீங்க. இதே மாதிரி கான்கேவுக்கும் இருக்குது. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். இதுவும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதுவும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இது கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இந்த 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகக்கூடிய பாஸ் ஆகக்கூடிய லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ். The imaginary straight line passing through the 2 center of curvatures of a lens is called principal axis. இதுக்கு பேர் தான், இந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா principal axis. அதே மாதிரி principal focus. Principal focus. Several rays of light parallel to the principal axis are falling on a convex or concave lenses. These rays after refraction from the lens are converging or diverging a point on the principal axis. ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸில் அதாவது லென்ஸில் பட்டு ரெஃப்ராக்ட், அதாவது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே போகும்போது கண்டிப்பாக ரெஃப்ராக்ஷன் ஆகும். லென்ஸுக்குள்ளே போய் அதோட பாத் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக டிவியேட் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணும், அதாவது கன்வர்ஜிங் மீன்ஸ் ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அந்த லைட் ரேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை இந்த பாயிண்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எஃப்ங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்க. இது பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த். பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டர், இதுதான் லென்ஸோட சென்டர், அது ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஸ்மால் எஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இமேஜஸ் ஃபார்ம்டு டியூ டு ரெஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ். அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, கான்கேவ் லென்ஸ்னால் ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் வரக்கூடிய ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய, அதாவது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பேரலாக வருதா இல்லை பெர்பெண்டிகுலராக வருதா, எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ஆங்கிளில் வருது, அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜ் ஃபார்மேஷன் இங்கே கிடைக்கும். இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 3 ரூல் இருக்குது. ரூல் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ், இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது ஆப்டிக்கல் சென்டர், இது பிரின்சிபல் ஃபோக்கஸ், இது 2F. 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதே மாதிரி 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும். இது 2F1, இது F2, இது 2F2ன்னு வச்சுக்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். இதுதான் ஃபஸ்ட் ரூல், நல்லா வச்சுக்க. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். இதுதான் ஃபஸ்ட் ரூல், மறந்துடாதீங்க. இது கான்வெக்ஸ் லென்ஸில். இதே மாதிரி கான்கேவ் லென்ஸ்லேயும் வந்து டயக்ராம் இருக்குது. அது டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்குங்க. இது ரூல் 1. அடுத்து ரூல் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ், இது F1, இது 2F1, இது F2, இது 2F2, இது ஆப்டிக்கல் சென்டர் O. பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். அதாவது ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். இங்கே நம்ம பார்த்தது பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ரெஃப்ராக்ஷன், ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். அதே மாதிரி ரூல் 2 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், ஞாபகம் வச்சுக்க. தேர்ட் ரூல் அப்படிங்கிறது ஈஸியானது. இது 3மே வந்து ஈஸியானது. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வரக்கூடிய லைட் ரேஸ் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். இந்த 3 ரூலும் ஞாபகம் வச்சுக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். ரூல் 1, parallel to principal axis after refraction the light rays passes through the focus. Second one, light rays passes through the focus after refraction the light rays parallel to principal axis.
Third one, light rays passes through the optic center, does not deviate. It does not deviate. It travels straight line. ஸ்டூடெண்ட்ஸ் ரூல் 1 ரூல் 2 ரூல் 3 மூணுமே கொடுத்துருக்கேன். பட் என்னென்னா மாற்றி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரூல் நான் சொன்னது பார்த்துக்க. ரூல் 1 இங்கே கொடுத்துருக்கிறது ஆப்டிக் சென்டர் வழியாக போகணும், எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். செகண்ட் ஒன், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும். தேர்ட் ரூல், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ரெஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். இந்த 3 ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும். செகண்ட் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் டு எஃப், அதாவது எஃப்ங்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸோட டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் டபுள் அப்படி இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் எங்கே கிடைக்கும். தேர்ட் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் அதோட ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும். ஃபோர்த் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் சி, எஃப்க்கும் சிக்கும் இடையில அதோட ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், எஃப்ல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும். சிக்ஸ்த் ஒன், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும். அதுக்கான ஒரு சின்ன டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன், அதை மெமரி பண்ணி. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து அதுக்கான கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டேப்லர் காலம். இதை வந்து ரைட் பண்ணி வச்சுக்க. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும், எந்த பொசிஷனில். பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது லென்ஸுக்கு அதர் சைடில் அதோட ஃபோக்கஸில் கிடைக்கும். பிரின்சிபல் ஃபோக்கஸில் சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும், அதோட இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்டு, ரொம்ப சின்னதாக இருக்கும், பாயிண்ட் சைஸாக இருக்கும். நேச்சர் ஆஃப் த இமேஜ், அது வந்து ரியல் இமேஜாக இருக்குமா அல்லது விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ், தலைகீழான இமேஜ் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், அங்கே பார்த்தா அந்த 6 பாயிண்ட்டுக்கான உண்டான ஆப்ஜெக்டோட பொசிஷன், இமேஜோட பொசிஷன், சைஸ் ஆஃப் த இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ் எல்லாமே இங்கே டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸுக்கும் இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக போகும் அப்படிங்கிறது முன்னாடியே ரூலில் பார்த்துருக்கோம். அப்போ எல்லா பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய எல்லா ரேஸுமே பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் ஆகுது. அதோட இமேஜை இங்கே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் விழுக வைக்கும். இது வந்து இந்த டேப்லர் காலத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். இதே மாதிரி இந்த 6 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்க. இதே மாதிரி இந்த 6 டயக்ராமே 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்சஸ் ஆர் யூஸ்டு அஸ் கேமரா லென்சஸ். கேமரா லென்ஸாக யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா கன்வர்ஜிங், அதோட ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதோட இமேஜை கொடுக்குறதுக்காக கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறதுனால கேமரா லென்சஸில் யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், தே ஆர் யூஸ்டு அஸ் மேக்னிஃபைங் லென்சஸ். ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு, அதாவது அதை வந்து பெருசுப்படுத்தி காமிக்கிறதுக்காக மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இதுவும் வந்து என்னது அப்படின்னா மேக்னிஃபை பண்ணி காமிக்க, ஒரு இமேஜை மேக்னிஃபை பண்ணி காமிக்குது. தேர்ட் ஒன், தே ஆர் யூஸ்டு இன் மேக்கிங் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைட் ப்ரொஜெக்டர்ஸ். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்சஸ் யூஸ் ஆகுது. தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விசன் கால்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிற ஒரு ஐ டிஃபெக்ட்டுக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இது 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக், ரெஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். இதுவும் வந்து நான் டேப்லெட் காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் 2 பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் அதோட இமேஜ் எங்கே கிடைக்கும், அதோட நேச்சர் ஆஃப் இமேஜ் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில அதோட ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும், இமேஜோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது 2மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்கேன், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கான இமேஜஸ் வந்து பார்த்துக்குங்க. டயக்ராம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அதில் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ஒரு 6 டயக்ராம் இருக்குது, கான்கேவ் லென்ஸில் ஒரு 2 டயக்ராம் இருக்குது. இந்த 8 டயக்ராமில் இருந்தும் 2 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்சஸ். கான்கேவ் லென்சஸ் ஆர் யூஸ்டு அஸ் ஐ லென்ஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பில் வந்து யூஸ் ஆகக்கூடியது. தே ஆர் யூஸ்டு இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். அதாவது நம்மளுக்கு முதலே பார்த்துருக்கோம், டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இதில் எல்லாம் யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன், தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விசன் கால்டு மயோபியா. மயோபியாங்கிற ஐ டிஃபெக்ட்டுக்கு இந்த கான்கேவ் லென்சஸ் யூஸ் ஆகுது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.